வருஷத்துல ஒரு ஐட்டம் பாய் ஆகிட்டேன் நான். மெமரியில யார் வர்றாருன்னா யுவன். ஷூட்டிங்ல ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வரும். வின்னர் அந்த மாதிரி ஏற்படும். வருஷத்துல ஒரு ஐட்டம் பாய் ஆகிட்டேன் நான். கிளைமாக்ஸ் ஒரு சாங் வரும். அது பார்த்தீங்கன்னா யுவன் வந்து ரொம்ப அருமையான ஒரு மெலடி. அந்த எந்த நோய் தோழின்னு ஒரு சாங் இருக்கும். கிளைமாக்ஸ் முன்னாடி ஒரு சாங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட். அப்படி போடு போடு ஓ போடு அந்த ஃபாஸ்ட் நம்பர்ஸா இருக்கும். மன்மத ராசா மன்மத ராசான்ட்டு சாங் வந்து யுவன் கம்போசிங்ல போட்டோன்னே நான் சொல்றேன் இல்லை யுவன் ரொம்ப சூப்பரா இருக்கு, இதை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீல் பீனிங் தான் ஓகே, கிளைமாக்ஸ் பண்ணி நிக்காது இந்த சாங்ட்டு. அப்ப நமக்கு என்ன பண்ணா கரீபியன் ஐலாண்ட்ல ஷூட்டிங் பண்றோம் சாங்ட்டு. கரீபியன் ஐலாண்ட்ல யுவன் சும்மா அப்படி இருக்கும் லொகேஷன். நாங்கள ஒருத்தர் எதிர்க்க மாட்டாங்க, சவால் வர்ற பாருங்க இல்லைங்க, அந்த சாங்கை போட்டோம். அப்புறம் ப்ரொடியூசர் எல்லாம் மாறி கரீபியன் ஐலாண்ட்லேருந்து மொரிஷியஸ் வந்து அங்கேருந்து மால்தீவ் வந்து அப்படியே கோவாக்கு போய் சில கேரளா லொகேஷன் போய் கடைசியாக ப்ரொடக்ஷன்ல சொல்லிட்டாங்க மகாபலிபுரம் பக்கத்துல ஒரே ஒரு நாள். எனக்கு வந்து மெமரியில யார் வர்றாருன்னா யுவன். ஒருத்தர் தேட்டர்ட்ட தெரிவிக்க மாட்டாரு. இதுக்கப்புறம் நான் சொல்றது இந்த பிரஸ் மீட்ல சொல்லாமான்னு தெரியல, திட்டாதீங்க தயவு செஞ்சு. சொல்ல அந்த சாங் தப்பிக்க ஒரே வழி கிளாமர் தான். பிரசாந்த் கிரண் மட்டும் இல்ல, நீங்களும் கொஞ்சம் சட்டப்படலாம். ஒரு ஹீரோ ஐட்டம் பாய் மாதிரி சட்டப்படலாம் சொல்லிட்டு. ஆனா இந்த சாங் பின்னாடி இப்படி ஒரு கதையா அப்படின்ற ஆச்சரியமா இருக்கு சார். நல்ல கதையா இல்ல பாட்டு ஹிட் ஆயிருச்சுல சார்.